அக்கினி ஜுவாலை உன்பேரில் பட்டாது. அக்கினி ஜுவாலை சாப்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்து போய் அக்னியில போட்டாங்க. ஆனா கூட அவங்க மேல ஒரு பிரச்சனையும் ஒரு காரியம் நடக்கல. தேவன் கூடவே இருந்தார், கர்த்தர் கூடவே இருந்து அவங்க பார்க்கறாங்க. சுத்தி என்னன்னா பார்க்கல உலாவுற மாதிரி உலாவிட்டு வராங்க. அல்லேலூயா. எங்க போறாங்க? பார்க்கல உலாவுற மாதிரி உலாவிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நடுவுல? நெருப்பு எரியிற நெருப்புக்கு நடுவுல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படியே நெருப்பு மாதிரி ஒரு காரியம் தாங்க முடியல, என்னால எதுவுமே அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா கூட ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மாற்றி தருவாங்க. அப்படியே நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம், இந்த பிரச்சனையை என்னால தாங்க முடியல, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அது அப்படியே எரியிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதிலிருந்து தப்பித்து நம்ம வெளியே நம்மளை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கையில உயர்த்தி இப்படி சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெருப்புக்கு மாதிரி என் சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இதை தாங்க முடியல, ஏன்னா இந்த சூழ்நிலை தாங்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்டப்பட்டு போனதே இல்லை. அதுக்காகத்தான் நம்ம பாடுகிறோம், இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும். விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவர் வெட்ட